வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது. கோயம்புத்தூரை அலசி ஆராய்ஞ்சிட்டு என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறங்கிற மாதிரி எடிட்டர் கிட்ட ஃபுட்டேஜஸ்லாம் ஒப்படைச்சா ட்ரோன் ஷாட்ஸை தவிர இதில் ஒன்றும் இல்லடான்னு கல்வி ஊத்த இதெல்லாம் எப்படிடா எடிட் பண்ணனு கேட்க ஒரே கூத்தா இருந்துச்சு. அந்த கோயம்புத்தூர் சீரீஸில் மொத்தம் 6 எபிசோடு இருக்கும். யானை, பைசன், நிறைய டேம்ஸோட அமேசிங்கான ஷாட்ஸ்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். எங்களுக்காக இல்லை, நானும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ண அந்த மனுஷனுக்காக போய் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். சென்னைக்கு திரும்ப ஒரு தடவை டாடா பாபாய் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வர இடமே இல்லாத மாதிரி ஊட்டி ஆஃப்டர் லாக்டவுன் 1, ஊட்டி ஆஃப்டர் லாக்டவுன் 2னு வீடியோ போட்டு தள்ளின நாங்கள் திரும்ப ஒரு தடவை 555 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இன்னொரு தடவை ஊட்டிக்கு போனோம். இந்த வீடியோவில் நம்ம ஊட்டியோட போட்டிங், பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தாச்சுங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே எங்களுக்கு கேட்குது. ஆனால் இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட்ஸ் அண்ட் எங்கள் வியூவில் இருந்து இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஹெட்ஃபோன்ஸை போட்டு எங்கள் கூட இந்த பயணத்தில் கலந்துக்கோங்க. நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டி பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஊட்டி போன எல்லாருக்குமே தெரியும், ஊட்டியோட 2 சைடுமே ஜில்லு ஜில்லுன்னு இயற்கை நிறைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு வேற லெவலில் செமையாக இருக்கும். ஊட்டி ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வெஹிக்கிள்ஸுக்கு டிக்கெட் வாங்குவாங்க. காருக்கு, பைக்குக்கு வேற ரேட்ஸ். மக்களே, இதுக்கு மேலே வளைவு நெளிவான பயணம் தான். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோன்னு. அதனால ட்ரோன் ஓட்டுறதுக்கு தடை செய்யப்பட்ட நிறைய இடங்கள்ல நமக்கு ட்ரோன் ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. இந்த ஊட்டி சீரீஸ்லையும் நம்ம நிறைய அமேசிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சா மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. இந்த சீரீஸ் முழுக்கவே நாங்கள் ஹோட்டல் தமிழ்நாட்டில் தான் தங்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தோராயமாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கே நார்மல் ரூம்ஸ்ல இருந்து லக்ஸரி ரூம்ஸ் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம். நாங்க எங்க பேக்ஸ்ல ரூம்ல தூக்கி போட்டு அன்னைக்கு போன இடம் ஊட்டியில கூட்டமா அலை மோதுற ஊட்டியோட போட் ஹவுஸ். ஊட்டி போட் ஹவுஸ்க்கு வெளியவே ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கு. அதனால பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்க வேணாம். இதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் தனியா வாங்குறாங்க. இங்க ரோபோட், பெடல் போட், மோட்டர் போட்னு மொத்தம் 3 இருக்கு. இது ஒன்னொன்னுக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க எதுல போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான கவுண்டர்ல போய் நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங்கான சார்ஜஸை அவங்க கவுண்டர் முன்னாடியே அழகாக ஒட்டியிருக்காங்க. அதை நீங்கள் வீடியோலையும் இப்போ பார்க்கலாம். நாங்கள் மோட்டர் போட்டில் போனோம், அதை அடுத்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, இங்கே பெடல் போட் தான் அதிகமாக நிறைய பேர் ஜோடியாக சூஸ் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி தண்ணி ஏன்டா இந்த கலரில் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எங்கே போனாலும் மழை எங்கள் கூடயே அப்படியே வந்துடுது. அங்கேயும் சரியான மழைங்கிறனால தண்ணியோட கலரே மாறிடுச்சு. மழை காலத்தில் இவனுங்க போயிட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு நல்லாவே கேட்குது மக்களே. இங்க போட்டிங் மட்டும் இல்ல மக்களே, பெடல் போட்டிங் பக்கத்துல சின்ன பசங்க விளையாடுறதுக்கு டேஷ் கார்ஸ், டாய் ட்ரெயின் நிறைய இருக்கு. ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் கூட வச்சிருக்காங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மோட்டர் போட்டிங்க்கு கிளம்பினோம். இங்கிருந்து கிளம்பி அந்த சைடில் இருக்கிற இன்னொரு போட் ஹவுஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவாங்க. இந்த போட் ஹவுஸில் நம்ம சுமாராக ஒரு 20 மினிட்ஸ் போவோம் மக்களே. அந்த சைடில் இருக்க போட் ஹவுஸில் ஒரு சின்ன பார்க்கும் கூட இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அழகான ட்ரோன் ஷாட்டை பார்த்துடலாம்.
அந்த பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த சைட் போட் ஹவுஸ்லையும் இருந்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த சைடு வரலாம். ஆனால் அந்த சைட்ல இருந்து வரும்போது வெறும் மோட்டர் போட் மட்டும்தான் இருக்கும். மீதி 2 டைப் ஆஃப் போட்டிங் நமக்கு அவைலபிள் இருக்காது. இந்த ஊட்டி போட் ஹவுஸ் பக்கத்துல போனாலே இது என்னடா டி நகருக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஜகஜோதியா ஒரு கடையா இருக்குன்னு தான் தோணும். வெளியே நிறைய கடைகள், ஃபுட் கோர்ட், கிஃப்ட் ஷாப், 70 சினிமா, பெயிண்ட் பால்னு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த I11 போட்டு இடத்தோட பேர் போடுறது இப்போ எல்லா இடத்துலயும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இது முன்னாடி போட்டோ எடுக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். அதுவும் கப்பிள்ஸோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். எல்லாரையும் துரத்தி விட்டு நாங்க ஒரு நரிக்கோட்டோன்னு எடுத்த போட்டோவை தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. அதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சா ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சார்பில் இருந்து உங்களுக்கு இலவசமா ஒரு சோப்பு டப்பா நாங்க தருவோம். இங்க இருக்கிற எல்லாரும் போக வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற டாய் ட்ரெயின் மக்களே. இந்த டாய் ட்ரெயின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த போட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க மக்களே. இங்க இருந்து நாங்க கிளம்பி போன அடுத்த இடம் பொட்டானிக்கல் கார்டன். இந்த பொட்டானிக்கல் கார்டன் நம்ம தாத்தா பாட்டிலாம் விட ரொம்பவே பழசுனே சொல்லலாம். ஏன்னா இதை 1848 திறந்திருக்காங்க. 55 ஏக்கர்ல பல செக்ஷன்ஸா பிரிச்சு நம்ம தமிழ்நாடோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்க மொத்தம் 650 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு மக்களே. ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே நம்ம விக்கிபீடியால இருந்து சுட்டதான். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்க நாங்க ஃபர்ஸ்ட் போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபோன் ஹவுஸ்க்கு. பொட்டானிக்கல் கார்டனுக்கான என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, குழந்தைங்களுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அது போக வீடியோ கேமரா, ஸ்டில் கேமராக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. அதை தொடர்ந்து நாங்க போன அடுத்த இடம் கண்ணாடி மாளிகை. இது பார்க்கவே ரொம்ப பயங்கர கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப அருமையா அந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பூக்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்க இட்டாலியன் கார்டனுக்கு போனோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனே பயங்கர பெருசுங்கிறனால இதை சுத்தி பார்க்க கண்டிப்பா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஃபேமிலியோட வரதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்னு இதை கண்டிப்பா சொல்லலாம். அங்க சில ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதுதான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போதான் நம்ம தமிழ்நாடு லோகோவை பிளான்ஸ்ல டிசைன் பண்ணிருக்கிறதையும் நாங்க பார்த்தோம். நல்லா இருக்கேன்னு அப்போ எடுத்த ஷாட்டை தான் அடுத்து நீங்க இப்போ பார்க்க போறீங்க. பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்துட்டு அடுத்து எங்கடா போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எப்போதும் வெளியிருந்தே வீடியோ காமிச்சிட்டு போயிட்டுருவோமே, எப்பயாச்சும் ஃபுல்லாக காட்டுவோன்னு ரோஸ் கார்டனுக்கு கிளம்பணும். ரோஸ் கார்டனுக்கான என்ட்ரி ஃபீ எவ்வளோங்கிறத நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அச்சச்சோ, அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்போ ரோஸே இல்லை. எப்படி இருக்கோ, நாங்கள் போனது ஆஃப் சீசன் ஆச்சு. பட் ரோஸ்லாம் இல்லாமலே அந்த இடம் ட்ரோனில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரோஸ்லாம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள்.
ரோஸ் கொடுக்க தான் ஆள் இல்லை. அட்லீஸ்ட் ரோஸ் கார்டன் காய்ச்சி போவோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் எங்க இப்ப போயிட்டு இருக்காருன்னா இந்த ஸ்பாட்ல இருந்து ஊட்டியோட ஒரு அமேசிங்கான ஒரு வியூ கிடைக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பா இது மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம பைன் ஃபாரஸ்ட், வென்லாக் வியூ பாயிண்ட், காமராஜர் டேம், பைக்காரா ஃபால்ஸ், போட்டிங், டேம்னு நிறைய பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியதை கண்டிப்பா பண்ணிடுங்க. Until the next video, this is Nitish signing off. Tata, bye bye. இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இது.